ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அவர் மரணித்த போது அவர் இயற்கை எய்திய போது அவருக்கு அவர் எவ்வளவு பெரிய லெகசி அது. பெருந்தலைவர் காமராஜருங்கிறது கருணாநிதி மாதிரியா? அடுத்த 10 வருஷம் கழிச்சா கருணாநிதி யாருன்னு தெரியாது. நான் சொல்லுகிறேன், இன்னும் 10 வருஷம் கழிச்சுன்னா தமிழ்நாடு கருணாநிதி எல்லாம் மறந்துட்டு போயிடும். ஆனா பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இன்னும் 100 ஆண்டுகளுக்கு பிறகும் நினைக்கப்படுவார். தமிழர்களால், இந்தியர்களால் நினைக்கப்படுவார். அவ்வளவு உயரத்திலே நின்ற ஒரு மனிதர். அவருக்கு கடற்கரையிலே அவரை அடக்கம் செய்ய வேண்டும், அவருக்கு ஒரு நினைவகம் கட்ட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்ட போது இந்த கருணாநிதி அதை ஒத்துக்கொண்டாரா? கருணாநிதி அன்றைக்கு சொன்ன பதில் என்ன? முதலமைச்சராக இருக்கிற போது ஒருவர் மரணித்தால்தான் அவரை நாங்கள் கடற்கரையிலே அடக்கம் செய்ய முடியும். இவர் முன்னாள் முதலமைச்சர் காமராஜர், எனவே அவருக்கு கடற்கரையிலே இடம் கொடுக்க முடியாது சொல்லிவிட்டு அவசரமாக அவருடைய உடலை அடக்கம் செய்கிற பணியை காந்தி மண்டபத்திலே கொண்டு போய் முன்னின்று ஏற்பாடு செய்து இங்கே அந்த அடக்கம் செய்து முடித்து விடுங்கள் என்று காங்கிரஸ்காரர்களோடு பேரம் பேசி அன்றைக்கு திரு பெருந்தலைவர் காமராஜர் அவர்களினுடைய உடலை கடற்கரையிலே அடக்கம் செய்ய முடியாதபடிக்கு தடுத்தது கருணாநிதி தான் என்று நான் சொல்லவில்லை. அந்த காட்சிகளை எல்லாம் உடன் நின்று பார்த்த, அன்றைக்கு காமராஜர் அவர்களோடு நெருக்கமாக இருந்த, இன்றைக்கும் காங்கிரஸ் கட்சியில இருந்து பணியாற்றுகிற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திருச்சி வேலுச்சாமி அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார். நல்லவர்கள் எல்லாம் அங்கே போய் கேள்வி கேளுங்கள்.